மீனராசிக்காரர்கள் இந்த நட்பு விஷயத்துல எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஷிப்ல இவங்களை எப்படி டீல் பண்றது சார்? மீனத்தை பொறுத்தவரையும் நட்பு விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் கொண்ட ஒரு குரூப்னு வச்சுங்க. அதான நண்பர்கள் கூட்டம். ஒருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா மீன் அப்படியே கூட்டமாக பயணிக்கிற மாதிரி இவர்கள்ட்ட அந்த ஒரு கூட்டான நட்புகள் நிறைய இருக்கும். அது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு ஆள தெரியும்ல அப்படின்ற மாதிரி லிங்க்கு கரெக்டாக பிடிக்கிறது மீனத்தினுடைய ஒரு தனிப்பட்ட குவாலிட்டின்னு சொல்லலாம். அதே போல் நண்பன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப்பில் இருக்கும்போது இந்த சைலண்ட் ஹீரோ அப்படின்னு மீனராசியை சொல்லலாம். ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் திடீர்னு சமயம் வரும்போது எல்லா டாப்பிக்லையும் பேச தெரியுமா அப்படின்னா அது மீனராசி. ஆக இவர்கள் ஒரு குணம் ஒரு சாயலை வைத்து மட்டும் மீனராசியை நம்ம எடை போட்டு விட முடியாது. சைலண்டாக இருக்கானே ஒன்றும் தெரியலேன்னு கடத்திட முடியாது. எல்லா துறைகளுக்குள்ளும் நுழையக்கூடிய தன்மை மீனத்திட்ட உண்டு. ஏன்னா ராசியாதிபதி குருவும் பலம் அங்கே, சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, சனி பகவானுடைய முழுமையான நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்குது, புத பகவானுடைய ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் அங்கே இருக்குது. ஆக புதனுக்குரிய அறிவும் உத்திரட்டாதி சனி பகவானுக்குரிய அந்த செயல்திறன் வேகம் ஆளுமை எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கிறதுனால பல துறை வல்லுநர்கள். அதனால் பன்முக திறமை கொண்ட நண்பர்களை மீனராசிக்காரங்க பெற்றிருப்பாங்க. அது ஒன் சைடாக இங்கிட்டு போட்டு கொடுத்து அங்கிட்டு போட்டு கொடுத்து பழகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை மீனராசிக்காரர்கள் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நட்பு விஷயத்தில் மீனராசிக்காரர்களை ஒருத்தர் டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அவங்களோட பழக முடியாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாராட்டினாலும் பழக முடியாது. தேவைக்கு எதுவோ அதை மட்டும் அவர்களிடம் பேசிக்கொண்டால் மீனராசிக்காரர்களை நட்பு விஷயத்தில் அற்புதமாக டீல் பண்ணலாம்.